உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தமிழ்நாட்டில் புதிய முதல்வர் வந்திருக்காரு. அவர் ஜோசப் விஜய் அண்ணன் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவரே இந்த மாதிரி புக்கிட் கியாரா குடியிருப்போர் கனவு நனவு 44 ஆண்டுகால இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். அமைச்சர் ஆர் ரமணன் நெகிழ்ச்சி. கடந்த 44 ஆண்டுகளாக தீர்வு காணப்படாமல் நீடித்து வந்த புக்கிட் கியாரா நீண்டகால வீட்டு வசதி பிரச்சினைக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துரித நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைத்திருப்பதை மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் வெகுவாக பாராட்டியுள்ளார். தலைமுறையாக இழுபறியாக இருந்த இந்த மக்கள் பிரச்சினையை தீர்ப்பதில் பிரதமர் காட்டிய அசைக்க முடியாத அரசியல் மனத்திடமும் நிர்வாக திறனும் மடானி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வித தாமதமும் இன்றி பாதிக்கப்படுபவர்களுக்கு நீதியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் இந்த உறுதியான அணுகுமுறை ஏழை எளிய மக்களின் நலனே தனது முதன்மை முன்னுரிமை என்பதை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றி இருப்பதாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தகுதி உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 புதிய வீடுகள் வீதம் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று வர்ணித்தார். குறிப்பாக அந்த வீட்டு வசதி பகுதியின் பராமரிப்பிற்காக கூடுதல் நிதியாக 1 மில்லியன் ரிங்கிட்டை பிரதமர் ஒதுக்கி இருப்பது வீடுகளை கட்டித் தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களின் நீண்ட கால வாழ்வின் தரத்தையும் பாதுகாப்பான சூழலையும் உறுதி செய்வதில் அரசாங்கம் கொண்டுள்ள தீர்க்க தரிசனமான அக்கறையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் புகழ்ந்துரைத்தார். இந்த வெற்றி அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் வெறும் வெற்று அரசியல் முழக்கங்களாக இல்லாமல் மக்களின் கண்ணீரை துடைக்கும் செயல் வடிவமாக மாறியுள்ளதற்கு மிகச்சிறந்த சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாபெரும் முன்னெடுப்பை சிறப்பாக செயல்படுத்திய கூட்டரசு பிரதேச அமைச்சர் என்ஐஓ மற்றும் கோலாலம்பூர் மாநகராட்சி மேயர் டத்தோ ஃபல்லூன் மாட் ஊஜூட் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட டத்தோஸ்ரீ ஆர் ரமணன், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான அரசாங்கம் ஒவ்வொரு கொள்கை முடிவிலும் மக்களின் நலனையை உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுகிறது என்பதை இச்சம்பவம் உலகுக்கு உணர்த்தி இருப்பதாக அழுத்தமாக கூறினார். ஈப்போ வடசென்னை வெட்ரன்ஸ் கால்பந்து அணிகள் நட்புறவு ஆட்டம். ஈப்போ மற்றும் இந்தியா வடசென்னையைச் சேர்ந்த வெட்ரன்ஸ் கால்பந்து அணிகளுக்கிடையே நட்புறவு கால்பந்தாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் கால்பந்து வீரர்களை ஒன்றிணைத்து விளையாட்டு மூலம் இரு நாட்டு தமிழர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஈப்போவில் உள்ள YMCA மைதானத்தில் ஜிகோ மரடோனா கால்பந்து அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக அதன் அமைப்பின் ஸ்தாபகர் அப்பளநாயுடு ராமன் கூறினார். இப்போட்டியில் இரு அணி வீரர்களும் திறமையாக விளையாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டி முடிவில் வெற்றி தோல்வி முக்கியமில்லை என்ற மனநிலையில் நட்பு மற்றும் சகோதரத்துவம் மேலோங்கியது. இறுதியில் இரு அணி வீரர்களும் சந்தித்து கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வெட்ரன்ஸ் கால்பந்து மூலம் சமூக ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்வையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்நட்புறவு ஆட்டம் அமைந்ததாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் இரு அணி நிர்வாகிகள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இப்போட்டி சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் அப்பளநாயுடு ராமன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இனிமே சொல்லுக எல்லோரும் வாழ்க. நாங்கள் ஜிக்கோ மரடோனா FC மலேசியா 2020 2026 மட்டும் நாங்கள் இந்த நட்புரை நிறையா விளாண்டுருக்கோம். இந்த தடவை நார்த் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் கேம், இது எங்களுக்கு முதல் தடவை இன்டர்நேஷ்னல் கேம் வந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு கேமை நாங்கள் விளாண்டு முடித்தோம். இதுவும் எங்களுக்கு இது ஒரு கேமாக இருந்துச்சு. இனி ஒரு காலத்தில் இன்னும் நிறையா கேமுங்க இன்டர்நேஷ்னல் டீம் கூட பந்து விளாடுவோம். அதே நேரத்தில் எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ண மிஸ்டர் யோகராஜா இருக்கார், அப்புறம் மிஸ்டர் முருகன் சார் இருக்கார், அப்புறம் தினாகரன் சார்,
அப்புறம் இன்றைக்கி இந்த கேமு மெயினாக வந்து எங்களுக்கு ஒரு நல்லது என்னென்னா எங்களோட டீம் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்களோட பிறந்தநாள் முன்னிட்டு நாங்கள் இந்த கேமை வந்து அரேஞ்ச் பண்ணோம். என் பேர் நாதன் அற்புதசாமி. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். எங்களோட டீம் நார்த் சென்னை ஃபுட்பால் கிளப். இங்கே வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர்ஸ் டீம், நாங்கள்லாம் 60 and above ஒரு நட்பு ரீதியிலான ஆட்டத்துக்கான இன்விடேஷன் அழைப்புதல் ஜீகோ மரடானா கிளப் அணியிலிருந்து வந்ததினால் அதன் ஏற்பாடுகளை ஏற்று நாங்கள் இங்கே வந்து ஒரு நட்பு ரீதியிலான ஆட்டத்தை இங்கே ஆடினோம். இந்த ஆட்டமானது நல்ல உறவு மேம்படவும், பிளேயருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரெட்டர்னிட்டி டெவலப் ஆகிறதுக்கும், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்றதுக்கும் இது ரொம்ப சிறப்பாக உதவியான்றதை நான் நம்புகிறேன். நாங்கள் இங்கே வரும்போது மலேசியா வர்றதுனால எங்களுக்கு இன்னொரு சர்வதேச 7s டோர்னமெண்ட்டு செரம்பனில் ஒரு 2 days டோர்னமெண்ட்டு 13 and 14 ஆடிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து இங்கே ஆடிடுறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க கூட வந்து ஆடினதில். அவங்களையும் இந்தியாவுக்கு வர வச்சு எங்கள் கூட நாங்கள் நட்பு ரீதியிலான ஆட்டத்தை ஏற்படுத்தி இந்த நட்பு தொடரணுன்றது நாங்கள் எங்களோட நோக்கமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அதான் யுவராஜ் பாளையா. இன்றைக்கு வந்து கால்பந்தாட்டம் சென்னை தமிழ்நாட்டிலேருந்து வெட்டரன் டீம் அவங்களும் இங்கே நம்ம மலேசியா இப்போவில் நம்ம ஜீகோ மரடோனா இந்த கிளப்பும் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படி வந்து 2 பேரும் வந்து கால்பந்தாட்டம். ஸோ இது வந்து ஒரு 2 பேர்த்துக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க இவ்வளோ எட்டையிலேருந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த நட்பு கால்பந்து ஆட்டத்தை வந்து கலந்துருக்காங்க. ஏற்பாடு செஞ்ச நம்ம ஜீகோ மரடோனா டீமின் தலைவர் அப்புறம் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இது என்னத்தை காமிக்குதுன்னா உறவு, நம்மளோட நட்பு இதெல்லாம் வந்து மேலும் அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி கால்பந்து ஆட்டத்தை வந்து செய்யணும். மற்ற ஊரில் வந்து நம்ம தமிழங்க இருக்காங்க, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மொரோஷியஸ் இதெல்லாம் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்சை வெட்டரன் டீமாக வந்து கலந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோடு இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் புதிய முதல்வர் வந்திருக்காரு, அவர் ஜோசப் விஜய் அண்ணன் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவர் இந்த மாதிரி ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வரும்போது அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி நிறையா டீம் அவருக்கு வர வைக்கலாம். ஸோ இதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணுறாரு நம்புகிறேன். அதோட இந்த மாதிரி இளைஞர்களும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்கு வெளிநாட்டிலேருந்து மலேசியாவுக்கு வரணும். நம்ம சமுதாயம் நட்பும் உறவும் தொடரும். மேலும் விடாது மழை பெஞ்சாலும் ஆடாது நம்ம மழை மேட்ச் ஆடிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு இதில் என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டால், ஆல்ரெடி நாங்கள் அங்கே செரமனில் 2 days டோர்னமெண்ட் ஆடிட்டு வராங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, இந்த டயர்ட்னஸ் அப்படியே இருந்தது. ஸோ அது யூ கேனாட் எக்ஸ்கியூஸ் ஃபார் தட். அதனால் somehow we have given tough fight to your team. Congratulations for winning your team. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.